ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து நிறைய பேர் சொன்னீங்க, ஸ்டோரியை முதலே சொல்ல வேண்டாம், எங்களுக்கு வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, நான் வந்து ஸ்டோரி என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி கதையில் பார்த்திங்கன்னா, உமா வந்து கோல் முட்டிட்டு அலைஞ்சாலாம், அவளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிறந்த பரிசு ஒன்று கிடைக்குது. புதுசாக ஒரு கேரக்டர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அது என்னங்கிறத பாருங்கள், அது நல்ல காமெடியாக இருக்கும். அப்புறம் நேற்று வந்து எல்லாருமே என்ன கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா, இவ வந்து சுந்தரி வந்து ஜான்சி ராணி அடித்தது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு. ஆமாம், அவள் வந்து அடித்தது தப்பு தான். அதனால் என்னென்ன விளைவுகள் நடந்தது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நடக்கிற வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மதுவுடைய வளகாப்பு, அதுக்கப்புறமா பானுமதியுடைய கல்யாணம், மகாராஜனுடைய கல்யாணம்லாம் சீக்கிரமாக வைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம கண்டிப்பாக வைக்க தான் போகிறோம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே உடனே நடந்தால் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம கதையிலையும் நீங்கள் கேட்ட கல்யாணம், வளகாப்பு எல்லாமே நடக்கும். ஆனால் ஒன்று ஒன்றா நடக்கும். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும், ஒரு கல்யாணம்னா அதுக்கு ஒரு மாதம் அப்படி நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு விஷயங்களாக நடக்கும். நம்ம கதையை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு டெய்லி ஒரு இந்த மாதிரி ஒரு கிராமங்களில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க எங்கே போகிறாங்க, என்ன வராங்க அப்படிங்கிறத நம்ம கதையில் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட்டு, நாளைக்கு ஒரு அதிரடி திருப்பம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நடக்காதுல்ல. டெய்லி நம்ம வந்து ஒரே வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு நாள் நம்ம லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு வேறு ஒரு விஷயம் நடக்கும். அப்படி தான் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டோரியிலையுமே ஒன்று ஒன்றா நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்தே, அதாவது 5 வருஷமாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளோட சேனலில் முக்கால்வாசி நம்ம காமெடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அதே போல் தான் போயிட்டுருக்கு. இப்போ சில இடங்களில் காமெடி குறைஞ்சதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக போனதுனால என்னமோ குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். மற்றபடி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமெடியே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிஃபண்ட் மேடம், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வரேன். எங்க போற? கடைக்கு போகணும், இருங்க வந்துடுறேன். ஒரு ½ அன் ஹவர்ல வந்துடுறேன். இவன் ஒருத்தன் திடீர்னு எங்கேயாட்டு போக வேண்டியது. தம்முக்கும் அடுப்பியோ பிச்சு? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எலிஃபண்ட் மேடம். எல்லாவனும் இப்படிதான் சொல்லுவானுவ. அதுக்கப்புறம் கூட இருந்து பார்த்தா தானே தெரியும். சரி போ. பாலமுருகனுக்கு உடனே கால் பண்ணணும். சும்மாவே உட்காந்து டயர்டா இருக்கு, நான் போய் படுக்க போறேன். குட் மார்னிங் ஜான் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். 3வது தெருவில் ஒரு டீ கடை இருக்குல்ல? ஆமாம், டீ கூட வாயிலே வைக்க முடியாது. ஒரு பொம்பளை பேசிக்கிட்டே இருக்குமே, டீ ஒரு காசுக்கு ஆகாது. அந்த பொம்பளையை கடத்திரு. என்னாச்சு ஜான் சார், என்ன ஒரேடியே ஜெயிலுக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த பொம்பளையை கடத்தி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம்ல தூக்கி போட்டுரு. அதோட மட்டும் இல்லாம நம்ம பேய் மூஞ்சி பாட்டியை கொண்டு அங்க விட்டுரு. ஐயோ, பேய் மூஞ்சி பாட்டியா? அவங்க பயங்கரமான ஆளாச்சே. ஒரு வாரம் அந்த பாட்டி கிட்ட கடந்து மாட்டிட்டு முழிக்கட்டும், அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். கோல் மூட்டைனா என்னென்னலாம் நடக்குங்கிறத அந்த பாட்டி அவளுக்கு குத்தி காமிச்சே அவளை பயங்காட்டணும். சார் பாவம் சார், பேய் மூஞ்சி பாட்டி கிட்ட அனுப்பாதீங்க. ஒருக்க இப்படிதான் பேய் மூஞ்சி பாட்டி கிட்ட அனுப்பி ஒருத்தன் அதோடைய டார்ச்சர்ல மாடியிலேருந்து குதிச்சு செத்துட்டான். சொன்னதை மட்டும் செய்யுங்க பாலமுருகன். ஓகே சார். ப்ளூ கலர் சுடிதார், பிங்க் கலர் ஷால். ஓகே சார். இந்த பொம்பளை பாவம் பேய் மூஞ்சி பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ தெரியலையே கடவுளே. உமா, உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க போறேன், தயாரா இருந்துக்கோ. மேடம். யாரு என்னையவா கூப்பிட்டது? ஐயோ, யாரைய மூஞ்சில நாத்து துணிய போட்டது? ஐயோ, என்ன விடுங்க. இன்னொரு ஜான்ஸ்டன் சார் என்னென்னலாம் பண்ணதுக்கு காத்திருக்கானோ தெரியல. இப்படியே ஒவ்வொருத்தரையா கடத்தி நாச்சிக்கிற பேருவேன் ஜெயிலுக்கு. கத்தாத சனி என்னப்போ. உட்காரு. வா வந்து பக்கத்துல உட்காரு. வந்து பக்கத்துல உட்காரு. ஐயோ, என்ன எதுக்கு இப்படி கேட்டதீங்க? இந்த ஜான்ஸ்டன் சார்கிட்ட வேலை பார்க்குற பாவத்துக்காக இன்னும் என்னென்ன அநியாயத்தெல்லாம் நான் பண்ண போறேனோ தெரியல. ஐமூஞ்சி பாட்டியை நான் கூட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் பேமெண்ட்டே 5000 கேக்கு மற்றவங்களை பயமுறுத்துறதுக்கு. அதுவும் ஜான்ஸ்டன் சார் கூப்பிட்டாருன்னு சொன்னோடனே 15000 ரூபாய் மாத்திட்டு விலைக்கு தெரிஞ்ச பாட்டி தான். பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு, நடக்கிறத மட்டும் பாரு.
3 நாள் இவ மொழி பிதுங்கி போயிருவா. ஆ சரி சரி. பாவம் தான் இந்த உமா, என்ன பாடுபட போதும். யாரு நீங்க? என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்காங்க? நீ ரொம்ப குவால் மூட்டிக்கிட்டு அலைவியாமே. ஆ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? கூலெல்லாம் மூட்டல பாட்டி. ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை இன்னொரு இடத்துல போய் நான் சொல்லுவேன். அதுக்கு தான் பேரு தான் மட்டி குவால் மூட்டுறது. டீ கடையை வச்சோமா, வீட்டை பார்த்தோமா, பிள்ளை குட்டியை படிக்க வச்சோமான்னு இல்லாம அங்க போய் ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு. ஆ? ஆ. என் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கட்டுமா? என்ன ட்ரீட்மெண்ட் பாட்டி? சிரிச்சு சிரிச்சியே எல்லாத்தையும் சாவடிக்கிறவ தான் இந்த பாய் மூஞ்சி பாட்டி. ஒரு நாள் இப்படித்தான் உன்னை மாதிரி கோல் மூட்டுற ஒரு ஆளை என்கிட்ட விட்டாவ. அவனை நான் சிரிச்சு சிரிச்சு அவன் என் சிரிப்பு சத்தத்தை கேட்க முடியாம மொட்டை மாடியில இருந்து தன்னால விழுந்து செத்துட்டான். அட கடவுளே. ரெடி சாட் 1 2 3. வேண்டாம், நிறுத்துங்க. இந்த சத்தம் மண்டைக்குள்ள ஏதோ பண்ணுது. இப்படியே சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் சொல்லி எனக்கு ஒரு நாள் சம்பளம் 15,000 கொடுத்துருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு உன் காதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை எடுக்கிறது தான் என்னுடைய ப்ராஜெக்ட். ஐயோ கடவுளே, இதுக்கு பேசாம இனி கொன்னு போட்டிருக்கலாமே. மயக்கமா வருது. போங்க போங்க, நேரத்தோடி கொண்டு இவளை விட்டுட்டு வாங்க. ஏம்பட்டி ஒரு மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மொட்டை சொல்லாமல் லேசாக தலைவலிக்கு. யோ அத்தைப்பாட்டி. கலெக்டர் மேடம் நீங்களா? வாங்க வாங்க. நீங்களும் எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை கலெக்டர் மேடம். யோ அத்தைப்பாட்டி, என்ன நக்கலா? இல்லை கலெக்டர் மேடம், உங்கள் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், உங்களுக்கு சோறு புஞ்சி கொடுக்க ஒரு ஆள் வேணும், அப்புறமா இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க கலெக்டர் மேடம். ஒரிஜினல் கலெக்டர் மேடம் கூட இப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. அத்தைப்பாட்டி கொஞ்சம் விளையாடாம இருங்க, எனக்கு அவசரமா ஒரு 1000 ரூபாய் வேணும். ஐயோ கலெக்டர் மேடம், நீங்கள் நினச்சிங்கன்னா 1000 என்ன 5 லட்சம் கூட பெறட்டலாமே. ஆளும் மூஞ்சியும் மாறையும் பருப்ப 1000 ரூபாய் மாறைக்கு வேணுமா? ஏ அத்தைப்பாட்டி, நான் ஒன்றும் எனக்கு கேட்கலண்ணே, உங்கள் செல்ல மவா இருக்கா பாருங்க, உங்கள் செல்ல மவ சான்ஸ் ராணிக்கு தான் வேணும். சுந்தரி இன்னைக்கு அவளா செவுட்டில் சப்பு சப்புன்னு 4 வாங்கி புளிச்சு புளிச்சுன்னு வச்சுட்டா. சுந்தரி உன்னைய அடிச்சாளா? எதுக்கு அடிச்சா? அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. கல்லூலி மங்கி இங்கே வாங்க, நான் சொல்லுதேன். இவளை எதுக்கிட்டே அடிக்காவ? எங்கள் ஜூஸ் கடை இருக்குல்ல, அதில் வர லாபத்தை பூரா நாங்கள் எல்லாரும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடணும், யாரும் ஏமாத்திடக்கூடாது. நாங்கள் கேமராவும் வச்சுருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஏஞ்சல் தானே அந்த கடைலாம் வைக்க உதவி பண்ணா, அதனால அவளுக்கு அதில் கொஞ்சம் கடன் இருக்குது, அதை நாங்கள் அடைக்கணும். அது போக லாபத்தையும் ஷேர் பண்ணணும். அதில் ஒரு 1000 ரூபாய் காணி இவ எடுத்துட்டா. அது வேற யாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பாருங்க, ஒரு தரத்தரம் முடிச்சவன் சூரியா, அவன் தான் இவட்ட கேட்டிருக்கான். இவ அதை எடுத்து கொடுத்துட்டா. 5 நாள் அவன் டைம் கேட்டிருக்கானா. இப்போ அதை கொடுக்க முடியலன்னொடனே சுந்தரிக்கு கோவம் வந்துட்டு, இது என்ன கடை காசெல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சப்பு சப்புன்னு 4 மோரையிலே வச்சுட்டா. இது என்ன 1000 ரூபாய்க்காக அவ இவளை அடிப்பாளா? நீங்கள் 1000 ரூபாய் இப்போ தாங்க, நாங்கள் அவட்ட போய் கொடுக்கோம். அவள் கோவமாக இருக்கா சுந்தரி. இது போகிற வேகத்தை பார்த்தா இது 10 நாளைக்கு வராது போலையே. ஆக மொத்தம் எங்கள் வீட்டில் ஒருத்தர்கிட்ட கூட 1000 ரூபாய் இல்லை. இதுக்கு நம்மெல்லாம் 4 தெருவில் போய் உட்காந்து பிச்சை எடுக்கலாம். என்ன நம்ம குடும்ப நிலவை இவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு. எல்லாரும் வேலைகளுக்கு போய் சம்பாதிக்க தானே செய்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் காசுக்கு எல்லாம் ஓடி ஓடி ஒளிதுவோ. 1000 ரூபாய் கேட்டால் ஒரு கட்டு நோட்டை கொண்டு வருது. ஏய் எந்திரிச்சிங்க வா. இதுல 40,000 ரூபாய் இருக்கு, தாத்தா மாமாவுடைய பென்ஷன் காசு. சிந்தா இதை வச்சுக்கோ. அவ எப்படி உன்னைய செவிட்டில் அடிக்கலாம்? 1000 ரூபாய் அவ மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு மிச்சத்தை உன் கை காசுக்கா வச்சுக்க. ஏ கடவுளே, 40,000 ரூபாய் கொடுக்கு. நான் இங்கே வாக்கப்பட்டு 4 வருஷத்துக்கு மேலாவது 10 பைசா தரலையே எனக்கு. மொட்டை சொல்ல நீ சும்மா இரு. 40,000 எனக்கு வேண்டாம், 1000 ரூபா கூட எனக்கு வேண்டாம். நான் அன்னைக்கு கொத்த வேலைக்கு போகிறேன், சம்பளம் 1000 ரூபா கிடைக்க, நான் அதை கொண்டு கொடுத்துருவேன். அடுத்து நான் அடிச்சிருவேன் பத்துக்க. காசு பிடி, இந்தா.
ஐயோ மொட்டைச்செல்லாம் எனக்கு இவ்வளோ பண்ணலாம் தேவையே படாது. நான் 1000 ரூபாய் வேணால் எடுத்துக்கிட்டுதேன். வாய மூடு. எவ்வளவு நாள் அந்த வீட்டுக்காக நீ உழைச்சிருக்க தெரியுமா? ஒரு நாள் கூட அடுத்த பிள்ளை மாதிரி நீ நடந்துக்கிட்டதே இல்லை. முட்டைச்செல்லாம் அது வேணுமா, முட்டைச்செல்லாம் இது வேணுமா, கால் அமுக்கிட்டுமா, கை அமுக்கிட்டுமான்னு என் வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்க. மது உன்னையும் எனக்கு வேற வேற கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய்க்காக உன்னை ஒருத்தி அடிக்கிறத நான் எப்படி நான் விட்டுக்கிட்டு இருக்க முடியும்? போ. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்திருக்கீங்க, உனக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. இதை வச்சுக்கோ. நீ திருப்பி எனக்கு தரக்கூடாது, வச்சுக்கோ. சும்மா இரு மொட்டைச்செல்லாம். 1000 ரூபாய் போதும். இவ்வளோ பண்ணலாம் நான் வச்சுக்கிட மாட்டேன். நான் எங்கேயாவது ரூமில் கொண்டு போட்டுருவேன். முதல்ல அந்த சுந்தரிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு வாட்டி. நம்மளுக்கு ஏதாவது பிட்டை போட்டு பார்ப்போம், நமக்கு ஏதாவது தரதான்னு பார்ப்போம். அத்தை பாட்டி, சொல்லு. நானும் சுந்தரி பைசா ஒரு 1000 ரூபாயே எடுத்துட்டேன்னு என்னையும் சப்பு சப்புன்னு 4000 அரைஞ்சிட்டா. எனக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு கட்டு கிடைக்குமா? 4000 தான் அரைஞ்சாலா? உன்னையெல்லாம் 40,000 அரைஞ்சிருக்கணும். அட மொட்டை குரங்க, எனக்கு ஏதாவது தருன்னு பார்த்தா சந்தோஷப்பட்டுட்டுலாம் போகுது. என்னையும் 40,000 அரைஞ்சிருக்கணுமாமே. அவளுக்கு கொடுக்கு, எனக்கு கொடுக்க மாட்டுக்க. அப்புறம் என்ன, 4 அடி வாங்கினதுக்கு 40,000 கிடைச்சிட்டு போல ஒரே குசி தான். சரி வா, ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கி தும்போம். மூஞ்ச உடச்சிருவேன் பார்த்துக்க. நான் இதை மொட்டைச்செல்லத்திட்ட போய் கொடுக்க போகிறேன். எனக்கு வேண்டாம். இது ஒரு பொழைக்க தெரியாத உதவி. அதாவது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டுக்கு, வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கடவுளை அள்ளி அள்ளி கொடுக்காரு. என்னத்தை சொல்ல. சரி, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எங்கள் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம். 3 நாளாக வீட்டுக்கே போகலை. டியாடினாவ் அம்மா எப்படி பாடணும்? அம்மாக்கு காதே கேட்கல. சுண்டல்மா, 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 காது கேட்கலையா? ஏய் சுண்டல்மா, என்னாச்சு? எப்போ வந்த புருஷா? அப்பதே வந்துட்டேன். கூப்பிட்டே இருக்கேன், ஏன் இப்படி குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்க? மனசே சரியில்லை புருஷா. சுண்டல்மா, எதுக்கு அழுற? பெரிய முன்னாடி நான் சான்சனே கை நீட்டி அடிச்சிட்டேன். இத்தனை வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அப்படி கோவப்பட்டதே இல்லை. திடீர்னு எனக்கு லூஸ் மாதிரி கோவம் வந்துட்டு. அந்த பிள்ளை எதுக்கு அடிச்சா? ஐயோ பாவம். அதான் சொல்றேன்ல, வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன். ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன், அது இதுன்னு இருந்தேன். அவன் 1000 ரூபாய் அதில் வைக்காம விட்டுட்டா. என்ன 1000 ரூபாய் இதுல வைக்கல? அதான் எங்க கடையில் உள்ள பைசாவை வைக்கல. அவன் பாவம் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்திருந்தேன்னு. நான் அதை டென்ஷன் லெவலாக அடிச்சிட்டேன். அறிவு இருக்கா? ஒரு 1000 ரூபாயில என்ன ஆக போகுது? நேற்று தானே நீ சம்பளம் வாங்கின, அது கூட நீ போட்டிருக்கலாமே. அதுக்காக நீ அடிப்பிய உன் ஃப்ரெண்ட? ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இப்ப மேபி அவட்ட சாரி கேட்டுட்டு அந்த 1000 ரூபாயை நானே அவளுக்கு கொடுக்கேன். வாழ்க்கைக்கு பொறுமை ரொம்ப வேணும் சுண்டல்மா. நான் பாரு பொறுப்பு இல்லாமல் அலைஞ்சேன். இப்போ பாரு அவ்வளோ பொறுப்பாயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு உனக்கே தெரியும். இப்போம்லாம் நான் ஒரு கஷ்டப்பட்ட கூட கோவப்பட மாட்டேன். சில ஆட்கள்லாம் ஆட்டோவில் உட்காரும்போது கீறி விடுதாங்க சீட்டை, பிடிச்சி இழுத்து தொங்குதாங்க. ஆனால் நான் யார்கிட்டையுமே கோவப்பட மாட்டேன் தெரியுமா? கோவமே படக்கூடாது வாழ்க்கையில். ஆமா புருஷன், நீ சொல்றது கரெக்ட் தான். இப்பவுமே சான்ஸ் ரெண்டு போய் மன்னிப்பு கேட்க போறேன். போ போ, சீக்கிரம் போ. கோவக்காரி ஆனால் ரொம்ப பாசக்காரி. என்னட்டி ஒருத்தையும் காணும், நெட்டவெளியை காணும், சாந்தானியை காணும், சுந்தரியை காணும். என்ன ஆச்சு தெரியலேக்கா. நாம 3 பேர் மட்டும் வந்து உட்காந்துருக்கோம். ஒருத்தையும் வராம கிடக்காளுவே, என்னன்னு தெரியலையே. சான்சானியாவா அடிச்சுட்டா பத்தியில சுந்தரி. அந்த கோவத்துல எதுவும் சான்சானி கிடக்காலும் என்னமோ தெரியல. அந்த பிள்ளை அப்படி கோவப்படுற ஆள் மாதிரி தெரியலையம்மா. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க கோவம் மனசுக்குள்ள இருக்கதான் தெரியும். அவ கோவப்பட்டுட்டு நம்ம கிட்ட பேசாம இருப்பா. நம்மளும் தட்டி கேட்கல. நம்ம தான் சொன்னோமேம்மா சுந்தரி எதுக்குமா அடிக்க தப்புன்னு. இருந்தாலும் சான்சானி என்ன நினைச்சிருப்பா தெரியுமா மனசுல? இந்த வயசுல மூத்த 2 கிளடுவோ பங்குச்சமும் இழிச்சக்காலும் இருக்காளவுல, நம்மள அடிக்கும்போது இவ்வளவு திருப்பிட்டு சுந்தரி அடிக்காம விட்டுட்டாளவுலன்னு நினைச்சிருப்பா. நீ சும்மா இரமணி ஏதாவது மூட்டி விட்டுட்டு இருக்காத. அவன் மனசுல உள்ளதான் நான் சொல்லுதேன். ஆமா, அவன் மனசுல இருக்கு, நீ ரொம்ப கண்டியாக்கும். ஆமா, அவன் மனசுல அப்படித்தான் இருக்கு. இவ ஏதாவது வளரிட்டு கிடப்பா. சரி, இதே மாதிரி சுந்தரி ஒன்னி அடிச்சிருந்தா நீ என்னட்டி செஞ்சிருப்ப? நான் திருப்பி சுந்தரி அடிப்பேன், அவன் என்னை அடிப்பேன். நாங்கள் 2 பேரும் மாறி மாறி அடிச்சு தெரு பூரா உருண்டுட்டு கிடந்திருப்போம். அது சரி, வாங்கட்டி. ஆயுசு 100 இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். 100லாம் வேண்டாங்க்கா. 100 வயசு வரைக்கும் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? இப்போமே வாழறதுக்கு வெறுப்பாக இருக்குது. நம்மளை நம்பி ஒரு 10 பைசா கூட ஆளுவோ கொடுக்க மாட்டுக்காவோ. நம்மளாம் எதுக்கு உசுரோட இருக்கணும்? அப்பா, ரொம்ப வாழ்க்கை மேலே வெறுப்பு போல. பின்ன இருக்காதாக்கா?
சான்ஸ்ராணியை வந்து சுந்தரி அடிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் எங்கள் அத்தை பாட்டி 40,000 ரூபா, சும்மா இல்லை 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 40,000 ஓவா எடுத்து இவ கையில் கொடுக்காங்க. கொண்டு போய் அவட்ட கொடுத்துட்டு வா, மிச்ச பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் நான் பாருங்க 4 வருஷமாக இந்த வீட்டில் வாக்கப்பட்டு நாயா சீரழிதேன். நமக்கு ஒரு பைசா தரமாட்டுக்காங்க. நான் எதுக்குக்கா 100 வயசு வரை வாழணும்? 100 வயசு வரை வாழணும்னா எனக்கு நீங்கள் வந்து வாழ்த்த வேண்டாங்க்கா. ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகிறேன். ரொம்ப நீட்டாத. அவளுக்கு தொட்டு கொடுத்துட்டு உனக்கு ரூபா கொடுக்கலன்னு உனக்கு கவலை, கோபம், பொறாமை. அந்த பணத்தை நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு எதுக்கு அம்பிட்டு பணம்? பாருங்க மனுஷ பைய புத்திய கொடுக்க வேண்டிய ஆள் கையில் கொடுக்காம இவளுக்கு போய் கடவுள் ரூபா கொடுக்காரு. இவ வேண்டான்னு வச்சுட்டு வாரா. அதாவது பூட்டோடைய சாவி கிடைக்கக்கூடாத ஆள் கையில் கிடச்சா அந்த பூட்டு எப்படி திறக்கும்? அவன் நல்ல பிள்ளை, அதான் வேண்டான் இருக்கா. சுந்தரி ஏன் வரல? தெரியலேட்டி, இப்பதான் உங்க 3 வரையும் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவளை ஏன் தேடுத? திருப்பி வந்து கொஞ்சம் நிச்சய விட்டோட 4 இலக்கு இலக்கிடுவா. அதான் அத்தை பாட்டி எனக்கு 1000 ரூபா கொடுத்துச்சுல, அதை நான் கொண்டு வந்திருக்கேன். அதை விட்டு கொடுத்துருவேன். கூட ஒரு 1000 ரூபாய் எனக்கு எடுத்துருக்கலாம்லாட்டி. நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? சி, உனக்கு எதுக்குமா 1000 ரூபா? என்ன இப்படி கேட்டீங்க? 1000 ரூபாய் எவ்வளவு செலவு பண்ணலாம்? பண்டை வாங்கி திங்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கலாம், 10-15 நாளைக்கு வச்சு வச்சு திங்கலாமே. ஏ கடவுளே, எந்த நேரமும் சாப்பாடு சாப்பாடு. ஆனா உடம்பு பாரு, எலும்பு தோளமா இருக்கா. நம்ம லேசா தின்னாலும் உடம்பு அப்படி போட்டுறது. அது எல்லாம் வரோம்க்கா. எவ்வளோ தின்னாலும் உடம்பு போடாதது ஒரு வாரம். யாத்தடி மணி பரிசு தூக்கிட்டு வரால. சுந்தரி நான் 1000 ரூபா வச்சிருக்க மாட்டி. என்ன பரிசை டொப்புக்கடின்னு கீழே போட்டா எம்மாடி 2 கையும் நீட்டிட்டு வாரா. செவுட்டில் பல்லாரன்னு இழுக்க போறா போலையே. நேத்து ஒரு கையில அடிச்சு எனக்கு 2 கையில அடிக்க போறா போல. சாரிட்டி சான்ஸ்ராணி, தெரியாம அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருட்டி. ஏன் லூசி இதுக்கு போய் யாராவது அழுவாவலாட்டி? ஏடி ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கட்டி. ஏடி லூசா அழாதட்டி, எந்திரிட்டி. என்ன மன்னிச்சிருட்டி. ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷனு, கடன் பிரச்சனை, நீ வேற 1000 ரூபாய் கொடுக்கல, எல்லாத்தையும் சேர்த்து மண்டையில போட்டு குழப்பி திடீர்னு அடிச்சுட்டேனே, மன்னிச்சிரு. ஏன் லூஸ் பிடிச்சவெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லட்டி. நான் அது பெருசாவே எடுத்துக்கிடல. நான் அந்த 1000 ரூபாயும் கொண்டு வந்துட்டேன். நீலாம் ஒன்றும் தர வேண்டாம். ஒன்று அடிச்ச போவதுக்கு நானே அந்த ரூபாயை போட்டுக்கிறேன். அடைச்சி அப்போ அடி அடிச்சா 1000 ரூபாய் கொடுப்பியா? அப்போ 10 அடி அடிச்சுட்டு ஒரு 10,000 கொடுட்டி. என்ன மன்னிச்சிரு. ஏன் லூஸ் பிடிச்சவள எந்திரிட்டி. எதுக்கு இப்படி அழுதுட்டு அடக்க? ஏம்மா என்ன கணக்கா எந்திரி. ஏடி சுந்தரி, நீ எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணா அக்கா அடிக்க தானே செய்வாளுவ. அதில் என்ன இருக்கு சொல்லு? இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க. எனக்குலாம் நேற்று எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆனால் அதே மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு கிடந்தது அவளுக்கு. இப்போ தப்பு பண்ணால் அடிக்கிறதுக்கு ஒரு அக்கா மாதிரி ஒருத்தி இருக்கா, ஆறுதல் சொல்லதுக்கு ஒருத்தி இருக்கா, அப்புறம் வந்து பூத்து குலுங்குதுன்னு கிண்டல் அடிக்க ஒருத்தி இருக்கா. இப்படி எனக்கு எத்தனை பேர் இருக்கீங்க தெரியுமா? அதெல்லாம் நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இவ உட்காந்துக்கிட்டு இழிவிட்டு இருக்கா. சரி சரி, நீ ரூபாய் எடுத்தது தப்புன்னா அவள் அடிச்சது அதை விட பெரிய தப்பு தான். எல்லாம் சரியாயிடல. இனி இதை அப்படியே மறந்து விட்டுருங்க. எப்பவும் போல நம்ம சந்தோஷமா இருக்கணும். 10 உமா வந்தாலும் சரி, 500 பானுமதி வந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் வந்தாலும் ஒரே நாளில் முடிச்சிருவோம். நேற்று சண்டை போட்டால் இன்னைக்கு சேருவோம். அதுதான் நெட்ட வழியான்கோ. கரெக்ட். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஏன் அழாத? சாரிட்டி, மன்னிச்சிரு. சரியா போச்சுப்போ. அதே சொல்லாதட்டி, நான் அந்த அதே மறந்துட்டேன். ஆஹா, ஓஹோ, இது வல்லவா ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. அவ